ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு இது எனக்கு நம்முடைய கிஷோர் கூப்பிட்டாரு. துபாயிலேருந்து வெங்கின்னு என் பையனுடைய கிளாஸ்மேட், அவன் இதில் ரொம்ப நீங்கள் போய் வரணும்னு சொல்லி கூப்பிட்ட போது நான் பார்த்தேன். இன்விடேஷன் பார்த்தா 5 பேருக்கு மேலே ஆளே இல்லை. இது என்னது பிரசாத் ஸ்டுடியோவில் 5 பேர் ஸ்டேஜ் இல்லையா, ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னா. அதுலேயும் 2 பேர் வரல, 3 பேர் தானா அப்படின்னு நினச்சி வந்து பார்த்தா ஆஸ் யூஷுவல் மறுபடியும் ஃபுல் ஸ்டேஜ் இருக்குது. ஏனென்றால் இது வந்து இது வாழ்த்த வந்த நெஞ்சங்கள். அதை நீங்கள் நிறையா ஆடியோ லான்ச்லாம் பார்த்துருப்பீங்க. சம்மந்தப்பட்டவங்கலாம் கீழே உட்காந்துருப்பாங்க. நிறைய பேர் மேலே உட்காந்து இதை பற்றி பேசி, நிறைய பேர் அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்த பேசி அது பெரிய வைரல் ஆகி அந்த படத்தை பற்றின லைன் ஒரே ஒன்று வந்து இந்த படத்தின் போது இவர் பேசியதுன்னு வந்துடும். அது நான் சொல்லுவேன், நிறைய அந்த மாதிரி படங்கள் ஆடியோ லான்ச் பண்ணும்போது அந்த படத்து சம்மந்தப்பட்டவங்களை மேடையில் வச்சு அவங்களை பற்றி பேசினாதான் அது வெளியில் போய் சேரும். இந்த ஆடியோ லான்ச் வைக்கிற பர்பஸே அந்த படத்தை ப்ரமோட் பண்ணணும்னு. ஆனால் அங்கே வரக்கூடியவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் சிலது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் போகும்போது அதுவாயிடும். இந்த எனக்கு இவங்ககிட்ட பிடிச்சது இவங்களுடைய சோஷியல் சர்வீஸ். கிட்டத்தட்ட 13 வருஷமாக பண்ணி கொண்டு 6 வருஷமா. இப்போ நீ 13 எங்கே வந்தது? அவங்க தப்பாகிட்டாங்களா? சரி சரி, பரவாயில்ல. 13 வருஷங்களுக்கு மேலே தொடர்ந்து பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில் நம்ம வந்து இதை பேசுவோம். 6 வருஷம் பண்ணியிருக்கிறதுக்கு. ஏன்னா சமூக சேவை என்பதே சினிமாலேயே கூட நிறைய பேருக்கு அது சமூக சேவை தான். பேமெண்ட் வந்தால் தான் அது சினிமா, நமக்கு அது வந்து தொழில். இல்லைன்னா அது சமூக சேவை தான். வருது இல்லை நிறைய பேருக்கு. இது வந்து நான் ப்ராஃபிட்னு சொன்னாங்க. நான் நிறைய வெளிநாட்டுகளுக்கெல்லாம் போகும்போது அவங்களும் போடுவாங்க, சார் நாங்கள் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வாங்க. அப்புறம் போனப்புறம் தான் தெரியும் அந்த நான் மட்டும் தமிழில் இருக்கும், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு அது மாற்றிடுவாங்க. பட் இது அப்படி இல்லை. இவங்க பண்ணுற வேலைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என் ட்ராமா முடியும் போது பேசுவேன், ஒருவேளை என் ட்ராமா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கொடுத்த பணம் வேஸ்ட் இல்லை. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீஸ் கட்டுறோம், புக்ஸ் வாங்கி தரோம், யூனிஃபார்ம் வாங்கி தரோம், வருஷத்துக்கு 200 பேர் வரைக்கும் ஃப்ரீ கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அண்டு அதே போல் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கெல்லாம் உண்டான உதவிகள்லாம் செய்கிறோம். எல்லாவற்றையும் தாண்டி மாதத்துக்கு 10 அல்லது 15 அனாதை பிழங்களை கொண்டு வந்து அடக்கம் செய்கிறோம். ஸோ இது நீங்கள் கொடுக்குற பணத்தில் தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா 2 விஷயம் இருக்குது. கொடுத்த காசுக்கு ட்ராமா பிடிச்சிதானா ஒன்று, என்னையா இவ்வளோ காஸ்ட்டு? ஏன்னா எங்கள் ட்ராமாவுக்கு ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் 1000 ரூபா, லாஸ்ட் ஷோ டிக்கெட் 300 ரூபா, அந்த மாதிரி இருக்குது. பட் இந்த இலவசம் அப்படிங்கிறாங்க. நிறைய கஜானாங்கிற வார்த்தை போச்சுனோன்னு எனக்கு யாரும் கஜானா காலிங்கிறத இங்கே சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால உங்கள் கஜானா சிறப்பாக இருக்க வேண்டும், நல்லா இருக்கணும். ஏன்னா நீங்கள் வேறு அப்பப்போ வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு இருக்கீங்க ஓப்பனாக இந்த இதில், அதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் தயாரிப்பாளர்கள் என்பவர்கள், இது வந்து சினிமாங்கிறது ஒரு தொழில், கலைங்கிறது ஓகே, ஆனால் தொழில். போட்ட பணம் அந்த தயாரிப்பாளருக்கு வரணும். நடிகர் மட்டும் சம்பாதிச்சுட்டு போகிறேன், தொழில் செய்கிறவங்க பாக்கி இருக்கவங்க சம்பாதிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா அது சரியாக இருக்காது. பணம் போட்டவர்களுக்கும் திருப்பி பணம் வந்தால்தான் அது வந்து ஒரு நல்ல தொழில். நீங்கள் இவ்வளோ சேரிட்டி பண்ணுறதுக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒரு நல்ல தொழிலாக அமைய வேண்டும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். காரணம் வந்து எதுவுமே ஃப்ரீ கிடையாது உலகத்தில். நோ மீல் இஸ் ஃப்ரீ அப்படிம்பாங்க யூஎஸில். அந்த மத்தியானம் லஞ்சு சாப்பிடும்போது கூட அதை வந்து ஆஃபீஸ் மீட்டிங் ஆக்கி ஒரு பர்கரை சாப்பிட்டு மீட்டிங் இது அஃபிஷியல் ஆக்கிடுவாங்க, அந்த மாதிரி. ஸோ அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கும்போது இன்னொரு விஷயத்தை நான் இப்போ பார்த்த 4-5 ட்ரெய்லர் பார்த்து எல்லாருமே அந்த சமூக அக்கறையோடு எடுக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கிற மாதிரியாகத்தான் தெரியுது. அது வந்து அந்த மாதிரி மட்டுமே இப்போ என்டர்டெயின்மெண்ட் மீடியாவில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உண்டான விஷயங்களும் இருக்கணும். நல்ல சில படங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க காமெடியாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் சென்டிமெண்ட் போய் கிளைமேக்ஸ் ஆக்ஷனில் போய் எல்லா விஷயங்களுமே இருக்கும். ஆனால் அந்த ஓடிடிக்குன்னு எடுக்கும்பொழுது, குறும்படம்னு எடுக்கும்போது பார்த்தா ஒரு சோக காட்சி, ஒரு பரிதாபமான நிலைமை, அப்படியே நம்ம வர வேண்டியது கிடையாது. அதை தாண்டின ஒரு உங்களுக்குள்ளேயே இப்போ பிளாட்ஃபார்ம் ஃப்ரீங்கிறதுனால உட்காந்து பார்த்துட மாட்டாங்க. உங்களுக்கு பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது
அது முடிகிற வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட்டை நம்ம கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் உங்கள் டெக்னிக்கல் டீம்லாம் என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுற டீம் நல்ல டீமாக வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஓடிடியில் கூட முன்னாடியே பணம் கொடுத்து யார் படம் வாங்குறாங்க? பெரிய படம் யார் பார்ப்பார்களோ, பெரிய ஆர்டிஸ்ட் படம் யாரோ அந்த படங்கள் தான் வாங்குறாங்க. ஷேரிங், ரெவின்யூ ஷேரிங்லாம் ஓகே, உங்களுக்கு பிடிச்சிது. ஆனால் அந்த ரெவின்யூ ஷேரிங்க்கு முன்னாடி அந்த ப்ரொடியூசர் எத்தனை ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது இருக்கு. அப்போ அந்த ப்ரொடியூசர் என்ன நினைப்பாரு, நமக்கு இந்த ரெவியூ ஷேரிங்கில் நமக்கு இந்த பணம் வருமா அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் நீங்கள் நிறையா யோசித்து நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. ஏனென்றால் எந்த தொழிலுமே எடுத்தோன்னே டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆனால் அதே சமயம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாவற்றையும் யூகி சேது வந்திருக்காரு, வாங்க இங்கே உங்களுக்கு தான் அந்த சார். அது வாங்க பாஸ், உங்கள் ஃபோட்டோவை போட்டு ஆளே காணும், வாங்க வாங்க. யூகி சேது அவர்கள் தொலைக்காட்சியினுடைய முன்னோடி இவர்களாம் தான், வாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் அதை நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ஓடிடி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சது இப்போ வந்து 2-3 தான், அதுக்கு மேலே இல்லை. நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான், அப்புறம் அதுக்கு அடுத்தது சன் நெக்ஸ்ட்டு, இப்படிலாம் வந்துடுது. அப்புறம் நம்மளுடைய விஜய், ஸ்டார் விஜய், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்கணும். கலை உலகத்தில் மட்டும் ஒரே ஒரு விஷயம்தான், இந்த விசிட்டிங் கார்டு அந்த விசிட்டிங் கார்டு இது அது எதுவுமே இல்லை. இது வந்து அப்ரூவ் பண்ணணும். ஜனங்க ஏற்றுக்கொண்டால் அது மிகப்பெரிய வெற்றி அடையும். இல்லைன்னா நம்மளே இப்போ படம் எடுத்து நம்மளே ப்ரொஜெக்ஷன் போட்டு நம்மளே பார்த்துக்கிற மாதிரி தான் அது. அது இல்லை. அதனால் நல்லா ஒர்க் பண்ணுங்க. நல்ல யங்ஸ்டர் டீம் நல்லா இருக்கீங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க. ஆனால் அதே சமயத்தில் முதியோர்களுடைய அனுபவங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது அது இருந்தால் தான் அது வெறும் இளைஞர்கள் மட்டும் பெருசாக எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. அனுபவம் தான் பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமாவில் நிறைய அனுபவசாலிகள் இருக்கிறார்கள். ப்ராபப்ளி சில பேர் வெற்றி பெறாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்னைக்கு டெக்னாலஜி வந்துடுது. நேற்றுக்கு ஒன்றுன்னு ஒரு படம் வந்திருக்கு, ஐ திங்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரே ராஜ்குமார் ஒரே ஒருத்தர் எடுத்து வந்த படம். இது உலக சாதனை. இது நம்ம தமிழர்கள்லாம் அப்படி கைத்தட்டி அவரை வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு செல்ஃபோன்லேயே நீங்கள் படம் எடுக்கிறாங்க, வந்துடுச்சு. ஸோ இதுங்க அதுதான் வேணும், இதுதான் வேணும், இவங்க தான் வேணும், அதெல்லாம் மாறி போகும்பொழுது அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப எல்லாவற்றையும் தாண்டி ரசனைகளுக்கு ஏற்ப நீங்கள் உங்களுடைய தொலைக்காட்சியை வடிவமைத்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும். அதுதான் சினிமாலேயே சக்ஸஸ் இஸ் ஃபார்முலா அப்படிம்பாங்க, மைட் இஸ் ரைட் அப்படிம்பாங்க. எது வெற்றியோ அதுதான். ராமராஜன் படத்தில் இந்த பசுமாடுகிட்ட பால் கறந்து அந்த பாட்டு ஹிட்டுன்னா அப்புறம் 10 படத்தில் ராமராஜன் இல்லாட்டாலும் அந்த பசுமாடு தான் இருக்கும். ஏன்னா அந்த பசுமாடு தான் சென்டிமெண்ட்டுங்க. அப்புறம் திடீர்னு சொல்லுவாங்க, இல்லை சார் இப்போ கொஞ்சம் எதுவும் மாறி போச்சு, நடுவில் ராமராஜன் பால் கறக்கட்டும், பசுமாடு பாடட்டும். சரி, அதுதான் வெற்றி. ஓகே, அப்படி எடுப்பாங்க. எல்லாருமே அப்படிதான் போனாங்க. எல்லாம் வித்தியாசமான முயற்சிங்கிறது இப்போதான் இந்த காலகட்டங்கள். ஆனால் எல்லாமே ஆர்ட் ஃபிலிம் மாதிரி, ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்க்குற படம் மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம வாசலில் பார்க்கக்கூடிய ஒரே விஷயத்த ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறதுக்கு எது காசு கொடுத்து பார்க்கணும்னு தோணும். அந்த சீனுடைய பிரம்மாண்டத்துக்கு உண்டான கண்டென்ட்டை யோசித்து பண்ணினா உங்களுக்கு நிச்சயமான வெற்றி கிடைக்கும். என்றைக்குமே இந்த முயற்சி, பாண்டிச்சேரியிலேருந்து நிறைய கலைஞர்கள் நான் பார்த்துருக்கேன், சினிமாக்குள்ள வந்து வெற்றி பெறணும்னு வரக்கூடியவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. எந்த காலத்திலும் உங்களுடைய நீங்கள் கொடுக்க வந்துருன்னு சொன்னீங்க, அதே மாதிரி நீங்கள் எவ்வளவோ சேரிட்டி பண்ணுறீங்க. அந்த சேரிட்டி உங்களை காப்பாற்றும். உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நேற்றுக்கு தான் நம்முடைய முதுபெரும் நடிகை சவுகார் ஜானகியம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு இந்த 4:30 மேலே அவங்களுடைய கிரிமேஷன். நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம எழுந்து அந்த அவருக்கு உண்டான அந்த அஞ்சலி நம்ம செலுத்தினா மிகப்பெரிய கௌரவமாக இருக்கும். கண்டென்ட்டாக தான் பேசுகிறேன், கோபத்தோடு தான் பேசுகிறேன். யுவர் பேக்கர்ஸ் அந்த டீம் எனக்கு
கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா தெரியும். நேற்று நைட்டு ஒரு 11:30 மணிக்கு அவர் பேரு கிருஷ்ணராஜ் சார். இப்போ வந்து கிஷோர் ஆதித்யா அப்படின்னு சொல்லி பேரு மாத்திருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5-6 வருஷமா தெரியும். பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, நாங்க வந்து ஒரே தட்டுல சாப்பிட்டவங்க அப்படின்னு அப்படின்னு ஒரு ஒரு வாய்க்கு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நானும் சாரும் ஒரே தட்டுல சாப்பிட்டால் தான். சுதந்திர தினம் 75வது சுதந்திர தினம் அப்போ 75 போட் எடுத்துக்கிட்டு பாண்டிச்சேரி கடலுக்குள்ள போய் அங்க உள்ள, அதாவது கடலுக்குள்ள வந்து சில பிளாஸ்டிக் பொருள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லி சில சமூக சேவையெல்லாம் சொல்லி பண்ணோம் அப்போ. ஸோ எனக்கு வந்து அப்போ இருந்தே அவர் வந்து அவ்வளோ பழக்கம். என்னுடைய உடம்புல ரத்தம், நாடி, நரம்பு, கிட்னி, கல்லீரல் எல்லாம் இருக்குனாக்கா அதில் எதனா ஒரு பார்ட்டு கண்டிப்பாக நம்ம கிஷோர் ஆதித்யா அவர்களுடைய பேர் இருக்கும். இதுக்கு யாரும் கை தட்டாதீங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க, இன்னும் சேர்லாம் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ இங்கே வந்திருந்தவங்களுக்கு கூட பெருசாக அவங்களுக்கு கிஷோர் சாரை வந்து பழக்கம் இருக்குமா அப்படின்ற எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரியும், நான் கண் கூட பார்த்தவன். அவ்வளவு உதவி பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு தடவை நான் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கப்ப ஒரு ஆட்டோவில் ஏறலான்னு போகிறப்ப அப்போ அவர் வந்து சொன்னார், சார் நீங்கள் யுவர் பேக்கர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அன்னைக்கு ஆட்டோ காசு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி உண்மையிலேயே நல்ல மனிதர் என்றால் என்னை பொறுத்தவரை அவர் ஒரு அன்னை தெரசா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த கிஷோர் ஆதித்யா சார் இருக்காங்க. பாருங்க, சொல்லும் போது கூட ஆமான்னு சொல்லி பெல் அடிக்குது. ஸோ அப்படி ஒரு உன்னதமான மனிதர் தான் இந்த ஆதித்யா கிஷோர் அவர்கள். அவர் ஆரம்பிச்சிருக்கிற இந்த யுவர் பேக்கர்ஸ் பிளே அந்த ஓடிடி, அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது நான் ப்ராஃபிட், பணம் வேணாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா மக்கள் பணம் மக்கள்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டாலும் விடமாட்டேன், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டேன் அப்படின்னு எப்படி சட்டமன்றத்தில் விஜய் சார் சொன்னாருங்களோ அதே மாதிரி இப்போவும் 2031 ஒருவேளை பாண்டிச்சேரியிலேயோ இல்லை தமிழகத்திலேயோ கூட முதலமைச்சராக கூட வரலாம். அப்படி ஒரு சிறப்பு மிக்க நமது கிஷோர் ஆதித்யா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இங்கே பேசும்போது எல்லாரும் சொன்னாங்க ஸ்ட்ரைக் வந்துருச்சு, அதனால படம் வந்து இனிமேல் ஷூட்டிங் நடக்குமா அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து நான் நியூஸ்லாம் பார்த்தேன். அப்போ பார்த்துட்டு அதை நான் கமெண்ட்லாம் படித்தேன், என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு. பொதுமக்கள் யாருமே கவலைப்படவே இல்லைங்க. அவங்க ஒரே வார்த்தை தான் போட்டிருக்காங்க, என்னன்னாக்கா படம் வந்தாலும் சரி வராட்டி சரி அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைங்க, எங்களுக்கு சட்டசபையில் நடக்கிறதே அது ஒரு படம் மாதிரி தான் இருக்கு. ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்கு, சாங்கு வேணுமா சாங் இருக்கு, காமெடி வேணுமா காமெடி இருக்கு அப்படின்னு அந்த கமெண்ட்ல உள்ளவங்க எல்லாரும் போட்டிருந்தாங்க. அப்போதான் நான் யோசிச்சேன், நான் யுவர் பேக்கர்ஸ் பிளே அந்த ஓடிடியில் படங்கள் மட்டும் போடாதீங்க, இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடக்கிற அந்த விஷயங்களையும் நீங்க ஓடிடியில் போட்டீங்கன்னாக்க படம் ஓடுறதை விட அந்த சட்டமன்றத்தில் ஓடுறது நல்லா பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படின்னு என்னுடைய ஒரு கணிப்பு. அதனால இந்த ஓடிடி ஆரம்பித்துள்ள கிஷோர் ஆதித்யா சார், உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுடைய ஓடிடி தளத்துல முடிஞ்சால் அதற்கான சாத்தியம் இருந்தால் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் நீங்க அதுல டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எழுதி வச்சதெல்லாம் படிச்சாச்சு, அவ்வளவுதான். அப்புறம் என்னை வந்து லேட்டா ஏத்துனாங்க ஸ்டேஜில். நான் நைட்டு 11:30 மணிக்கு தான் கிஷோர் சார் வந்து என்கிட்ட பேசினாரு, ஸ்கூல் இந்த மாதிரி நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது வாங்க அப்படின்னு. நான் திண்டிவனத்தில் இருந்தேன். அப்போ திண்டிவனத்தில் இருக்கேன், அவங்க அங்கேருந்து வரணுமே சார், இல்லை நீங்கள் வாங்க கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கே வந்ததுக்கப்புறமும் உட்காரும்போது பின்னாடி உள்ளவங்க சொன்னாங்க, சார் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக பேசிடுங்க அப்போ கிஷோர் சார் சொன்னார், இல்லைங்க அவர் பேசட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது எதுக்காக சொல்கிறேன்னா, கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கு தாங்க தெரியும். சொல்லுவாங்கல்ல, அந்த கோழி முட்டை போடுற இதுக்கு தான் அந்த அந்த இதோட வழி தெரியும் அப்படின்னு. அது மாதிரி இவ்வளோ செலவு பண்ணி அந்த நிகழ்ச்சி பண்ணும்போது அது கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி இந்த விஷயம் உங்களுக்கு மக்களுக்கு போய் சென்றடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் நைட்டு 11:30 மணிக்கு
என்னை வந்து பேசுனதால அந்த இன்விடேஷன்ல என் பேர் போடாமல் இருக்கலாம். அதை நான் ஒத்துக்கிறேன், எனக்கு தெரியும் பேர் போடல. அதுக்காக இங்கே யார் யார் வந்திருக்கா என்ன ஏது, ஏன்னா இன்னைக்கு 2000 கேமரா இருக்குது. எதுக்காக? இது இந்த விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான். அதனால அவர் ஒருத்தருமே வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஊர் கூடி தேர் இழுத்தாதான் இந்த யுவர் பேக்கஸ் பிளே போய் வந்து சேர வேண்டிய இடத்துல போய் சேரும். அதனால தாழ்மையான வேண்டுகோள். டோக்கிலா உங்களுக்கு தெரியும், மற்றவங்களாச்சும் மறந்துருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. ஏன்னா இன்னைக்கு தொகுப்பாளினி டோக்கிலா வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு காரு பங்களான்னு எல்லாம் வசதியோடு இருக்காங்கன்னா அதற்கு காரணம் வந்து நமது கிஷோர் சார் தான். ஏன்னா கிஷோர் சார் பண்ணுற நிகழ்ச்சிகள் எல்லாமே அவங்க தான் தொகுப்பாளினியாக இருப்பாங்க. உண்மைதானம்மா? அதுக்கு தாம்மா சொல்கிறேன், ஒரு ஓனரும் வேணும்ல. ஸோ அப்படி அவர் யாரு பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காரா? எனிவே இந்த பெல் அடிக்கிற அந்த நண்பருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பிடித்த திரு எஸ்.வி. சேகர் சார், மைம் கோபி அவர்கள், போஸ் வெங்கட் அவர்கள் அண்ட் பெப்சியின் பிரசிடென்ட் திரு ஆர்.கே. செல்லுமணி சார், மேலும் மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரும் சேர்ந்து, கூல் சுரேஷ் அவர்களும் சேர்ந்து இந்த ஓடிடி பிளேவை தற்பொழுது லான்ச் பண்றாங்க. யுவர் பேக்கர்ஸ் ஓடிடி பிளே தற்பொழுது அபிஷியலி லான்ச் செய்யப்படுகிறது.